அறிவாற்றலால் இந்த தமிழ் சமூகத்தை வழிநடத்தியவர், தன்னுடைய பேச்சாற்றலால் இளைய தலைமுறையை ஈர்த்தவர், மொழி உரிமைக்காக ஒரு மாபெரும் அமைப்பை தோற்றுவித்த மகத்தான ஆளுமை பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரினால் SDP கட்சி இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. அந்த விருது பெறக்கூடிய அந்த சாதனையாளரின் தடங்களை இப்போது நாம் காணொளியில் கண்டுகொள்வோம். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். I claim, sir, to come from a country apart in India now, but which I think is of a different stock. I belong to the Dravidian stock. I say that I belong to the Dravidian stock, and that is only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். இந்த ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். உங்களால் முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக கூறும். அண்ணா நூற்றாண்டு கண்ட தமிழக அரசியல் வரலாற்றின் நீங்கா பெருநெருப்பு. தென்னகத்து சாக்ரட்டிஸ் எழுத்து, பேச்சு, கலை, இலக்கியம், திராவிட கொள்கை என தொட்ட இடமெல்லாம் முத்திரை பதித்த பேரறிவாற்றல். அப்படிப்பட்ட பேராளுமையின் பெயரால் ஓர் விருது என்றவுடன் அதற்கு பேராற்றல் மிக்க ஒருவரைத்தானே இந்த தமிழ் நிலம் தேடும். கிடைத்தவர்களை வைத்து இயக்கம் நடத்துவதை விட உழைப்பவர்களை வைத்து நடத்துவதே சரி என்ற பேரறிஞரின் பெருமொழியை நெஞ்சில் ஏந்தி புறப்பட்டோம். அண்ணாவின் அத்தனை கனவுகளையும் தன் சமகால செயல்பாடுகளால் நனவாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு நன்முத்தை தேடி கண்டடைந்தோம். 30 ஆண்டு காலமாய் தமிழ்நாட்டின் அரசியல், சமூகம், மொழி உரிமை போர்க்களங்களில் ஜனநாயகம் காக்கும் தனித்துவ குரலாய் ஒலிப்பவர். தேவிகாபுரத்து மண்ணில் முளைத்து இதழியல் துறையில் தடம் பறித்து இன்று உலக அரங்கில் தமிழ் மொழி தொழில்நுட்பத்தின் முகவரியாய் நிமிர்ந்து நிற்பவர். மொழி உரிமைக்காக டெல்லி வரை அதிர வைத்த மொழி உரிமை சமத்துவ பரப்பியக்கம், மாநில சுயாட்சி கொள்கையை இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்த்த தன்னாட்சி தமிழகம் என இவரின் ஒவ்வொரு காலடி தடமும் தமிழினத்தின் உரிமை சாற்றுபவை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இருவேறல்ல, அவை தமிழரின் இரு கண்கள் என்பதை தன் அறிவுபூர்வமான வாதங்களால் மெய்ப்பித்தவர். 1965 மொழிப்போர் நினைவுகளையும் 1974 மாநில சுயாட்சி தீர்மான ஆவணங்களையும் சமகால பொருத்த பாட்டோடு மீள்வாசிப்புக்கு உட்படுத்திய வரலாற்று சாதனையாளர். ஆழி
பதிப்பகம், பேரலை வலைக்காட்சி, சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி என தமிழ் அறிவுலகை அடுத்த தளத்திற்கு நகர்த்தியவர். இன்று ஐலேசா நிறுவனம் மூலம் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் சர்வதேச புகழோடு தடம் பதித்திருக்கும் உலக தமிழர். 2026 ஜனவரியில் 100 நூல்கள் கொண்ட திராவிட நூலக தொகுப்பை வெளியிட்டு தற்போது திராவிட கொள்கை நூல்களை உலக மொழியாம் ஆங்கிலத்திற்கு அரியாசனம் ஏற்றும் மொழிபெயர்ப்பு பணியில் சுழன்று கொண்டிருக்கும் செயல் வீரர். ஆம், பேச்சால், எழுத்தால், அறிவால், தொழில்நுட்பத்தால் அண்ணாவை போலவே பல்துறையையும் தொட்டு துளங்கும் டிராகன் புதிய வல்லரசு சீனா, மொழி எங்கள் உயிருக்கு நேர் ஆகிய மாபெரும் படைப்புகளின் நாயகர், தொழில் முனைவர், அரசியல் விமர்சகர், பதிப்பாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக ஓர் அசைக்க முடியாத அறிவியக்கவாதி ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கு SDPI கட்சி பெருமையுடன் வழங்கும் இம்முறை அறிமுகமாகும் முதல் விருதான பேரறிஞர் அண்ணா விருது மற்றும் தமிழ்ச்சுடர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நெஞ்சம் நிறைந்து பெருமிதம் கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா பெயரிலான ஒரு விருதை எனக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது உள்ளபடியே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இதை பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு நான் போக விரும்பலை. அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு, அவருடைய கொள்கையை பரப்புவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்றால் அந்த வாய்ப்பை பெறுவதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமில்லை. ரொம்ப இளம் வயதில் நான் அவரை பற்றி தெரிந்து கொண்டாலும் கூட நான் அண்ணாவை ரீடிஸ்கவர் செய்தது என்பது ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு தான். இவ்வளவு ஒரு மகத்தான சிந்தனையானை பெற்ற தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு எழுந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். தமிழ்நாட்டின் சாதாரண மக்கள் எல்லாம் அவரை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற நாளுக்கு அத்தனை கோடி பேர் போனார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள், ஊடகவியலாளர்கள் உட்பட, பேராசிரியர்கள் உட்பட பலரும் கூட கண்டறியாத ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அண்ணா. அண்ணாவினுடைய அரசியல் கருத்தை மட்டும் ஒரே நிமிடம் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த கட்சியின் பெயர் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஒரு 100 ஆண்டு காலமாக உலகம் முழுக்க ஒரு பக்கம் ஜனநாயக அரசியல், இன்னொரு பக்கம் சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் இருந்த ஒரு சூழலில் பல ஐரோப்பிய நாடுகளிலே வெற்றிகரமாக செயல்பட்ட ஒரு தத்துவம் தான் சோஷியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம். அந்த சமூக ஜனநாயகத்தினுடைய இந்திய தமிழ்நாட்டு வடிவம் தான் பேரறிஞர் அண்ணா. அவர் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய கருத்துக்கள் இன்று மேலும் நாம் சுமந்து செல்வதற்கான தேவை இருக்கிறது. நான் மொழி உரிமை களத்தில் செயல்பட்ட போதும், கூட்டாட்சி, மாநில சுயாட்சி போன்ற களங்களிலே செயல்பட்ட போதும், இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 15-20 மாநிலங்களிலே சென்று எல்லோரையும் சந்தித்து பேசி ஒரு 10 ஆண்டு காலம் இந்த பயணத்தில் நான் ஈடுபட்ட காலத்தில் நான் போகக்கூடிய எல்லா இடங்களிலும் அண்ணாவை மீண்டும் 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 நான் மறுகண்டுபிடிப்பு செய்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவு ஆழமான ஒரு மகத்தான தலைவர். அவர் மீண்டும் நமக்கு தேவைப்படுகிறார். இந்தியாவிலே பாசிசத்துக்கு எதிரான, மதவெறிக்கு எதிரான, தமிழ்நாட்டிலே இப்பொழுதும் உழைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு எதிரான ஒரு உண்மையான அரசியலுக்கு 3 முக்கியமான புள்ளிகள் உண்டு. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் உட்பட அனைவரும் கொண்டு நம்மிடம் சேர்த்த அந்த 3 புள்ளிகள்: முதலாவது சமூக நீதி, 2வது மத நல்லிணக்கம், 3வது தேசிய இன பிரச்சனை அல்லது மாநிலங்களின் உரிமை. அதை நாம் தன்னாட்சி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 விஷயம் ஒரு சேராத இடத்தில் ஜனநாயகம் இருப்பதில்லை, நீதியும் இருப்பதில்லை. ஒருவர் சமூக நீதியில் உறுதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும்,
அதே நேரத்தில் கூட்டாட்சிவாதம் மாநில சுயாட்சியிலும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆயுதத்தை, மும்முனை ஈட்டியை நமக்கு அண்ணா தந்திருக்கிறார். அந்த ஆயுதம்தான் இன்று நமக்கு தேவை. அதை நாம் மீண்டும் கையில் எடுப்போம். அந்த செயல்பாட்டில் தொடர்ந்து செயல்பட எனக்கு அளித்த ஊக்கமாகவே உங்கள் விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.